ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது மினி விலாக் 3. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் மட்டும் எடுத்திருக்கேன். தோசை, கோதுமை தோசை, கடைசி தோசை பாப்பாவுக்கு நெய் ஊற்றி வாத்துட்ருக்கேன். அது இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. எனக்கு வாத்து வச்சாச்சு, ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு, அவர் சாப்பிட போயிட்டார். அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சாச்சு, வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் இருக்குது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் போல் குழம்பு ரசம் வைக்காமல் இன்றைக்கி வந்து பொடலங்காய் துவையல் பண்ணியிருக்கேன். அதுக்கு சாதம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர்நூனுக்கு. காலைக்கு கோதுமை தோசை, ரெண்டுக்கும் சேர்த்து சைடிஷ் வந்து துவையல் வந்து அரைச்சாச்சு. இந்த பக்கம் மேடம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சிரிச்சுக்கோ. எனக்கு இதை கூட அதை கூட நான் எதுவுமே சாப்பிடல, விளாண்டுட்டுருக்கா. சரி, என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நானும் விட்டுட்டேன். மேடம் சாப்பிட்ற மாதிரிலாம் தெரியல, தண்ணியாக இறங்கிட்டுருக்கு. மேடம்க்கு நெக்ஸ்ட் மந்த் வந்தோடனே 6th 2 வயசு முடிஞ்சிருது. August 6 மேடம்க்கு பர்த்டே. அவங்களோட தோசை ரெடி, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவங்க வைக்கிற மிச்சத்தெல்லாம் நான் தான் சாப்பிட்ணும். நெய் தோசை ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ தூரம் சாப்பிடுவாங்கன்னு தெரில. இவங்க சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு தெரில, நாய் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. மார்னிங் கிச்சன் ரொட்டீன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடைக்கு மட்டும் நைட்டுக்கு ஊற வைக்கணும். நான் உங்களுக்கு அடைக்கு ஊற வைக்கிறது காட்டுறேன். இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு போட்டிருக்கேன். இது வந்து 400 அரிசி பிடிக்கும். 400 அரிசி போட்டுட்டு சின்ன உலக்கில் 200க்கு நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பருப்பெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 அரிசியே போடுவாங்க. நான் வந்து 3/4 பங்கு அரைக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் கம்மியாக இருக்கணும், கடலைப்பருப்பு நிறையா இருக்கணும். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தான் இருக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு 1க்கு 1 போட்டால் அளவுக்கு ஜீரணம் ஆகாது, அதனால் நான் 1க்கு 2 பங்கில் போடுறேன். இந்த கேப் வந்து துவரம்பருப்பு போட்டு ஃபில் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, அடைக்கு ஊற வச்சாச்சு, ரெடி பண்ணிட வேண்டியதான். அரிசி வந்து புழுங்கரிசி போட்டிருக்கேன். ஒரு சில பச்சரிசி கொஞ்சம் சேர்த்தும் போடுவாங்க. 3/4 பங்கு புழுங்கரிசி, 1/4 பங்கு பச்சரிசின்னு போடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி